வணக்கம். இது 40க்கு 40 வழங்குவது கார்த்திகா. விறுவிறுப்பான தேர்தல் களத்தை துல்லியமாக படம் பிடித்து காட்டும் கண்ணாடி. இன்று நான் பார்க்க போகும் தொகுதி மலையும் மலை சார்ந்த இடமுமான நீலகிரி. கோடை வாசஸ்தலமான நீலகிரி தொகுதி குறித்த ஒரு சிறிய அறிமுகம் இதோ. உலகளவில் சுற்றுலாவிற்கு பெயர் பெற்றது நீலகிரி மாவட்டம். 60 விழுக்காடு வனப்பகுதியை கொண்ட இந்த மாவட்டத்தில் உதகை, குன்னூர், மேட்டுப்பாளையம் என பல சுற்றுலா தலங்கள் இருக்கின்றன. ஆண்டுக்கு 30 லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருவதால் பொருளாதார ரீதியாகவும் முக்கியத்துவம் பெறுகிறது இந்த தொகுதி. நீலகிரி என்றாலே யுனெஸ்கோ அந்தஸ்து பெற்ற மலை ரயில்தான் அனைவரின் நினைவுக்கு வரும். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பங்களா உள்ள கோடநாடு இந்த மாவட்டத்தில் தான் இருக்கிறது. மாவட்டத்தின் பிரதான தொழில் தேயிலை மற்றும் மலைப்பயிர்கள் சார்ந்த விவசாயம்தான். 75,000 ஏக்கர் பரப்பளவில் தேயிலை விளைவிக்கப்படுகிறது. 60,000 சிறு குறு விவசாயிகள் இருக்கின்றனர். குன்னூரில் உள்ள தேயிலை ஏல மையம் மூலம் இந்தியாவுக்குள் மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் தேயிலை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. $25,000 ஏக்கர் பரப்பளவில் காய்கறிகளும் மற்ற பாக்கு, கரும்பு, நெல் உள்ளிட்ட பயிர்களும் சாகுபடி செய்யப்படுகின்றன. உதகமண்டலம், குன்னூர், கூடலூர், மேட்டுப்பாளையம், அவிநாசி, பவானிசாகர் என 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மக்களவை தொகுதி இது. குன்னூர், மேட்டுப்பாளையம், பவானிசாகர், அவிநாசி ஆகிய 4 தொகுதிகள் அதிமுக வசம் உள்ளன. சபாநாயகராக உள்ள தனபால் அவிநாசி தொகுதியின் எம்எல்ஏ. கூடலூர் திமுகவிடமும் உதகமண்டலம் காங்கிரசிடமும் உள்ளன. 2008ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்புக்கு பின் இது தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்டது. நீலகிரியில் 1957, 1962ஆம் ஆண்டுகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. 1967ஆம் ஆண்டு சுதந்திரா கட்சியின் நஞ்சே கவுடர் வாகை சூடினார். 1971ஆம் ஆண்டு திமுகவின் மாதா கவுடர் எம்பியானார். 1977ஆம் ஆண்டு அதிமுகவின் ராமலிங்கம் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றார். இதையடுத்து 1980ஆம் ஆண்டு முதல் 1991ஆம் ஆண்டு தேர்தல் வரை 4 முறை காங்கிரஸ் வேட்பாளரான ரா பிரபு தொடர்ந்து எம்பியாக வெற்றி பெற்றுள்ளார். 1996ஆம் ஆண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் SR பாலசுப்ரமணியம் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1998 மற்றும் 1999ஆம் ஆண்டுகளில் பாஜகவின் மாஸ்டர் மதன் இந்த தொகுதியை கைப்பற்றினார். 2004இல் நடந்த தேர்தலில் 13 ஆண்டுகள் கழித்து காங்கிரஸ் கட்சியின் ரா பிரபு எம்பி ஆனார். 2009ஆம் ஆண்டு திமுகவின் ராசா இந்த தொகுதியில் வெற்றி பெற்றார். கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் கோபாலகிருஷ்ணனும் திமுக சார்பில் ராசாவும் போட்டியிட்டனர். காங்கிரஸ் கட்சி சார்பில் பி காந்தி போட்டியிட்டார். மொத்தம் 10 பேர் களம் கண்டனர். தேர்தல் முடிவுகள் வெளியான போது அதிமுகவின் கோபாலகிருஷ்ணன் 4,63,700 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். திமுகவின் ராசா 3,58,760 வாக்குகள் பெற்றார். 1,04,940 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுகவின் கோபாலகிருஷ்ணன் வெற்றியடைந்தார். நீலகிரியில் மலை காய்கறி விவசாயம் அமோகமாக நடைபெறும் நிலையில் உரிய விலை கிடைப்பதில்லை என்பதே விவசாயிகளின் பிரதான பிரச்சனையாக உள்ளது. மேலும் தண்ணீர் உற்பத்தியாகும் மலைப்பகுதியிலேயே தண்ணீர் பஞ்சமும் இருப்பதுதான் அதிர்ச்சியாக உள்ளது. அது குறித்த ஒரு தொகுப்பு இது. நீலகிரி மாவட்டம் உதகை, கேத்தி, குன்னூர் போன்ற பகுதிகளில் மலை காய்கறிகளான கேரட், உருளைக்கிழங்கு போன்றவை அதிகம் விளைவிக்கப்படுகின்றன. ஆனால் அவற்றிற்கு உரிய விலை கிடைப்பதில்லை என்கிறார்கள் விவசாயிகள். அரசின் மானியம் உள்ளிட்ட சலுகைகளும் பெரு விவசாயிகளுக்கே சென்று விடுவதால் சிறு குறு விவசாயிகள் பின்தங்கிய நிலையிலேயே இருப்பதாகவும் கூறுகிறார்கள். கர்நாடகா அந்த வேறு மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு அதிகமாக
மானியம் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் சமமாக பார்த்து எல்லாத்துக்கும் உதவி பண்ணுறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் அப்படி இல்லவே இல்லை. நாங்களாம் 15-20 பிறந்ததுலேருந்து விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கு வரல ஒரு சின்ன பைப்பு கூட கொடுத்ததில்லை. விளையும் மலை காய்கறிகளை மேட்டுப்பாளையம், பெங்களூரு, சென்னை ஆகிய பகுதிகளுக்கு எடுத்து சென்று விற்பனை செய்ய வேண்டிய நிலை இருப்பதாகவும், காய்கறிகள் விளையும் பகுதியிலேயே கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் என்பதும் விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. அப்படி கொள்முதல் நிலையம் இல்லாத ஒரு பட்சத்தில் இடைத்தரகர்கள் இங்கே வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இடைத்தரகர்கள் வாங்கும்போது அடிமட்ட ரேட்டுக்கு எங்களோட பொருளை வாங்கிட்டு போகிறாங்க. அதனால் இங்கே விவசாயம் பண்ணுறவங்களோட விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்காம இருக்குது. அதே போல் மற்ற ஏலம் விடக்கூடிய கடை மண்டிகளுக்கு கொண்டு போகும்போது அங்கேயும் சரியான விலை கிடைக்கிறதில்ல. அதனால் அரசு சார்பாக இங்கே ஒரு கொள்முதல் நிலையம் வச்சாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மலை காய்கறிகள் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். விவசாயிகளுக்கு நிரந்தரமான ஒரு விலை நிர்ணயித்து கொடுங்க. எங்களுக்கு அதிகப்படியாக 90 ரூபாவும் விற்க வேண்டாம், எங்களுக்கு இங்கே 10 ரூபாவும் விற்க வேண்டாம். அது அளவானது ஒரு 25லேருந்து 35 ரூபாய்க்குள்ளே, அதாவது ஒரு 40 ரூபா கணக்கு. விலைவாசி ஏறும்போது நாங்கள் வேலை செய்கிறவங்களுக்கு லேபர் சார்ஜ் கொடுக்கும்போது அவங்களுக்கு கொடுக்கும்போது எல்லாமே உயர்ந்துட்டு வருது. விதைகளை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலை இருப்பதாகவும், கலப்பட விதைகளால் விளைச்சல் பாதிக்கப்படுவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். ஜிஎஸ்டியால் உரம், பூச்சிக்கொல்லி மருந்துகளின் விலையும் கசப்பை ஏற்படுத்துவதாக அவர்கள் கூறுகின்றனர். விவசாயத்திற்கு அடிப்படையாக தேவைப்படுவது விதை. உதகமண்டலத்தில் மலை காய்கறிகளை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் இந்த விதைக்கு பெரும்பாலும் தனியார் நிறுவனங்களையே சார்ந்திருக்கின்றனர். தனியாரால் விற்கப்படக்கூடிய இந்த விதையில் கலப்படம் செய்யப்படுவதாகவும், இதனால் வாங்கப்படக்கூடிய விதையில் பாதிக்கும் மேற்பட்ட விதைகள் முளைக்காமல் போகக்கூடிய சூழலும் ஏற்படுவதாக கூறுகின்றனர் விவசாயிகள். பசுமை சூழ்ந்த நீலகிரியிலும் தண்ணீர் பஞ்சம் இருப்பது சற்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குன்னூர் பகுதியில் வீடுகளுக்கு குடிநீர் விநியோகம் முறைப்படுத்தப்படாததால் பொது குடிநீர் தொட்டியில் இருந்து மட்டுமே மக்கள் தண்ணீர் எடுத்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. தண்ணி வரும், இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும், இன்னைக்கு வரும் பார்த்துட்டு ஒரு வாரமாக லீவ் எடுக்கிறது. அப்புறம் தண்ணி வேலைன்னு வேலைக்கு போகிறோம். அப்புறம் வந்து சாயந்தரம் வந்து துணி துவச்சிக்கிட்டு அப்புறம் அதுக்கு மேலே சமையல் செய்ய முடியுங்களா? எத்தனை நாளைக்கு தான் தண்ணி கஷ்டம் நம்மளுக்கு தீர்றது? தண்ணின்னு எப்போவுமே தண்ணி வந்துகிட்டே இருக்கணும், நம்மளுக்கும் வரணும். இன்றைக்கி திறந்து விட்றேன், நாளைக்கு திறந்து விட்றேன், இதே பொழப்பு ஆயிடுச்சு. நாங்கள் என்னங்க செய்கிறது தண்ணி இல்லாமல்? ஒருபுறம் தண்ணீருக்கு மக்கள் அலைந்து திரியும் வேளையில் ஆங்காங்கே குழாய் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாவதாகவும், அதனை சரி செய்வதில் அரசு அதிகாரிகள் எந்தவித அக்கறையும் காட்டுவதில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. 15 நாள் 12 நாளைக்கு தான் தண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நிறைய இடத்துல லீக்கேஜ் ஆகி உடஞ்சி போயிட்டுருக்கு. இந்த லைன்மேனுங்க பார்த்து ரெடி பண்ணுங்கன்னா ப்ரைவேட்டுக்கு பண்ணுறதுக்கு உடனே ஓடி வராங்க சார். உடனே ஓடி வந்து அதில் என்ன கிடைக்குதுன்னு நமக்கு தெரியாது சார். உடனே ஓடி அதை செய்கிறாங்க. இந்த மக்கள் இதை உடஞ்சி போகிறத பற்றி செய்கிறதே இல்லைங்க. அது பார்க்குறாங்க, அவங்களுக்கே தெரியும், அவங்களுக்கு எல்லாம் அதை பார்க்குறாங்க, செய்கிறதில்ல. காட்டேரி பகுதியிலும் இதே நிலை நீடிப்பதால் வீடுகளுக்கு குடிநீர் வசதி, விவசாயம் செழிப்பதற்கான திட்டங்கள் உள்ளிட்டவற்றை வாக்குறுதியாகவே தரும் வேட்பாளருக்கே வாக்களிப்போம் என்கிறார்கள் நீலகிரி தொகுதி வாக்காளர்கள். மலையில் அமைந்துள்ள நீலகிரி தொகுதியில் பிரச்சினைகளுக்கு பஞ்சமில்லை. போதிய கல்லூரிகள் இல்லாதது, மசனக்குடியில் அனுமதி பெறாத ரிசார்ட்களுக்கு சீல் வைத்தது என பல்வேறு பிரச்சினைகளை அலசுகிறது இந்த தொகுப்பு. மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியிலுள்ள சிறுமுகைக்கு அருகே மலையடிவாரத்தில் மொக்கமேடு, உள்ளியூர், காந்தப்பள்ளம், காந்தையூர் கிராமங்களில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன. பவானி ஆற்றை கடந்து பரிசல்கள் மூலமோ அல்லது வனப்பகுதி வழியாகவோ சுற்றிக் கொண்டோ மட்டுமே இந்த கிராமங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை இருந்தது. அதை தவிர்க்க 2004ஆம் ஆண்டு இங்கு கட்டப்பட்ட பாலம் தாழ்வாக இருப்பதால் முழுமையாக பயன்பெறாத வகையில் உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆணைத்தரத்தில் தான் போய் வர்றாங்க விவசாயிகள் எல்லாமே போய்ங்க. ஒரு 4-5 பேத்தி அடித்து கொண்டே ஓட்டிருக்குதுங்க நைட்டில் வந்துங்க. அதெல்லாம் ரெக்கார்டெல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க. இன்னும் சிம்பிளாக இந்த பாலத்தை அரசாங்கம் கட்டினது கம்மியாக ரேட்டு ஹைட்டு பண்ணி கட்டிட்டாங்க. கொஞ்சம் ஹைட் பண்ணியிருந்தால் 6 அடி 5 அடி ஹைட் பண்ணியிருந்தால் போக்குவரத்து நல்லா வசதியாக இருந்திருக்காங்க. எந்தவித பிரச்சனை, எத்தனை தண்ணி வந்தாலும் போகலாங்க. இப்போ அத்தனை தண்ணி வந்து நின்று கூட இதில் வந்தோம். ஆனால் இங்கே மட்டும்தான் அவங்க கட்டினதில் வர முடியலைங்க. ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்ட பிறகு கூடலூரில் இருந்த நிலம்பூர் ஜமீனுக்கு சொந்தமான சுமார் 80,000 ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டது. ஆனால் இதில் 30,000 ஏக்கர் நிலத்தை கடந்த 2010இல் அரசு கையகப்படுத்தியது.
அது வனத்துறையின் கீழ் வந்ததால் அங்கு எந்தவித உட்கட்டமைப்பு வசதியும் இன்றி அகதிகளாக வாழ்வதாக மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கவில்லை. ஒரு 3-4 தலைமுறைகளாக அதில் குடியிருந்து வரக்கூடியவர்களுக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லாமல், உதாரணத்திற்கு தன்னுடைய பிள்ளைகளை கல்வி ஒரு காலேஜில் சேர்க்கணுன்னா அந்த இடத்த அடமானம் வைக்க முடியாது, பேங்க் கொண்டு போக முடியாது, மின்சாரம் இல்லை. இப்படிப்பட்ட நிலையிலே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார். முதுமலை புலிகள் காப்பகம் அருகே உள்ள மசினகுடியில் அனுமதியின்றி கட்டப்பட்டதாக கூறி உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ரிசார்ட்டுகள், விடுதிகளுக்கு சீல் வைக்கப்பட்டன. இதன் எதிரொலியாக மசினகுடிக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்ததால் சுற்றுலாவை நம்பியிருந்த தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு 48 ஹவர்ஸில் வந்து திடீர்னு ஒரு 37 ரிசோர்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணும்போது மெயினான ரிசோர்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பண்ணின உடனே இது நேராக அப்படியே புரட்டி போட்டுருச்சு. என்னாச்சுன்னா இவங்களோட ஒரு 100-300 குடும்பத்தோட வாழ்வாதாரம் பாதிச்சிருக்கு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா இதை வந்து அரசாங்கம் எடுத்த முடிவு இது எப்படி முடிவு எடுத்தாங்கன்றது தெரியல. திடீர்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டருக்காக இவங்க இப்படி பண்ணும்போது மக்களோட வாழ்வாதாரத்தை கொஞ்சம் யோசனை பண்ணியிருக்கலாம். மலை மாவட்டமான நீலகிரி உதகமண்டலம் கூடலூரில் தலா ஓர் அரசு கலைக்கல்லூரி மட்டுமே செயல்பட்டு வருகிறது. போதிய கல்வி நிலையங்கள் இல்லாததால் படிப்பதற்கு வெளிமாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளதாக மாணவர்கள் கூறியுள்ளனர். ஊட்டி ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, அது நிறைய பேர் சீட் கிடைக்கும். இங்கே லோக்கல் பாய்ஸ்க்கு யாருக்கு சீட்டு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் கீழே போய் ப்ரைவேட் காலேஜில் படிச்சுட்டு இருந்தாலும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம். அப்படியே கேம்பஸ் சென்டரில் வேலை வாய்ப்பு கிடைச்சாலும் நாங்கள் வந்து இங்கே நீலகிரி மாவட்டத்தில், அதாவது வசிக்கக்கூடிய இடத்துலையே வேலை வாய்ப்பை தேடுற வசதி எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் எதிர்பார்க்குறோம். அதனால் வேலை வாய்ப்பு கிடைக்காத காரணத்தினால நாங்கள் வந்து கீழே வேலை செய்ய முடியாமல் இங்கே வந்து படிக்காத எல்லாத்துக்கூடையுமே வந்து சாதாரணமாக ஒரு கூலி தொழில் வேலையை தான் செஞ்சிட்ருக்கோம். பவானி சாகர் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த சத்தியமங்கலம் வனப்பகுதி புலிகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து பழங்குடியினர் வனப்பகுதிக்குள் செல்ல பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதில் பழங்குடியினருக்கு விலக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் உள்ளது. நாட்டின் பிரதமராக யார் வர வேண்டும் என நீலகிரி வாக்காளர்கள் நினைக்கிறார்கள் தெரியுமா? அவர்களிடமே கேட்கலாம், வாருங்கள். இந்தியாவை காப்பாற்றணும்னா மோடி தான். ராகுல் காந்திக்கு அரசியல் என்னன்றது நம்மளுக்கு தெரியாது, ஆனால் மோடி தான் வரணும். மோடி வந்தால் தான் இதுக்கு மேலே இந்தியாவை காப்பாற்ற முடியும். இந்த 5 வருஷத்தில் மோடி செஞ்ச நல்ல விஷயம் நீங்கள் எதை பார்க்குறீங்க? இல்லை, நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. மோடி வந்து நிறையா இப்போ வந்து மெடிக்கல் இது பண்ணியிருக்காங்க, நிறையா ஹவுஸ் லோனு நிறையா பண்ணியிருக்காங்க. மோடியை பற்றி செயல்பாடு தெரியும் 100%, ஆனால் வேண்டாம். ராகுலை பற்றி செயல்பாடு தெரியாது, ஆனால் நிறைய விஷயம் இருக்குது. பாரம்பரியமும் பார்க்கணும், இன்றைக்கி இருக்கிற சமத்துவம்னு பார்க்கணும், மக்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. விட்டதெல்லாம் கோட்டையெல்லாம் பிடிக்கணும். ஒன்று பிடிச்சா இன்னைக்கு தக்க வைக்கணும்னா கெட்டது செஞ்சால் வராது, நல்லது செஞ்சால் தான் வரும். அப்போ செயல்பாடு இது வரைக்கும் பார்க்கல ஸ்டாலினை, அதே கண்டிஷன் தான் ராகுல் மாதிரி. ஆனால் எடப்பாடி பற்றி தெரியும். இப்போ ஏடிஎம்கேன்றது வந்துட்டு அவங்க வந்து அஸ்திவாரம் இல்லாத ஒரு ஆட்சி. எந்த அஸ்திவாரத்தை எதிர்பார்க்குறாங்கனாக்கா மோடியை தான் எதிர்பார்க்குறாங்க. அது இங்கே மக்களுக்கு ரொம்ப பேருக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ இந்த தமிழ்நாட்டில் வரணும்னு முடிவு பண்ணிட்டாக்கா டிஎம்கே. மோடி, ராகுல் காந்தி இவங்க 2 பேரில் யாரை உங்களுக்கு பிடிக்கும்? அதுக்கான காரணம்? எனக்கு ராகுல் காந்தியை பிடிக்கும். பாரம்பரிய கட்சிக்காரர். அவங்க குடும்பம் வந்து பாரம்பரியமாக தமிழ்நாட்டை ஆண்டுக்கிட்டு வந்திருக்காங்க. அதனால் வந்து ராகுல் காந்தியோட குடும்பத்தை நல்ல விதமாக பிடிக்கும். சரி, எடப்பாடி பழனிசாமி தான் சார் வரணும். ஏன்னா அவர் நல்லது பண்ணிக்கிறாப்புல தமிழ்நாட்டுக்கு, இன்னும் நல்லது பண்ணுவாங்க, அதனால் அவங்க தான் வரணும். ஸ்டாலின் நல்லது பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? நல்லது பண்ணுவாருன்னு நம்மளுக்கு படலைங்க. மோடி, ராகுல் காந்தி இவங்க 2 பேரில் யாரும்? மோடி தாங்க வரணும். நான் மோடி தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணுறாருங்க, இதுக்கு மேலேயும் பண்ணுவாப்புல. உங்கள் சைடில் இருந்தால் மோடி, நீங்கள் ராகுல் காந்தி 2 பேருக்கும் ஓட்டு போட்டு தான் நாங்கள் யாரோ ஒருத்தருக்கு. ஸோ அவங்க 2 பேரில் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க? அதுக்கான காரணம்? நான் காங்கிரஸ் தான். ராஜீவ். ஏன் காங்கிரஸ்? காங்கிரஸ் தான் எங்கள் அப்பாக்கெல்லாம் பிடிக்கும். அப்போ அந்த வழியில் அப்படியே வந்து ஐயனுக்கு எம்ஜிஆர் இருக்கிற ஆட்சியிலேருந்து அம்மா இருக்கிற ஆட்சியிலேருந்து போட்டுட்ருக்கோம். ரெட்டலைக்கு தான் போகிறோம். இப்போ யார் தலைவராக வந்தாலும் ரெட்டை இலைக்கு ஓட்டு போட்டுருவீங்க? ஆமாங்க, எடப்பாடிக்கு போடுங்க. இப்போ வந்து கூட்டணியில் இருக்கிறார் மோடி, அவர் தான் பிடிக்கும். மோடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபாரினாக சுற்றுறது அவர் ஆவார், சரிங்களா? ராகுல் காந்தி வந்து இன்னும் கொஞ்சம் சர்வீஸ் வேணும் அவருக்கு. கரெக்டாக ஒரு சர்வீஸ் இன்னும் ஆகலை. 2 பேரும் ஒரு இடைத்தரமாக தான் இருக்காங்க. 3வது கட்சி ஏதாச்சும் ஒன்று வந்தால் நல்லாயிருக்கும்.
நீலகிரி தொகுதி எம்பி கோபாலகிருஷ்ணன் நாடாளுமன்றத்தில் எப்படி செயல்பட்டார் என ஒரு வாக்காளராக நீங்கள் அறிந்து கொள்வது அவசியம். இதோ உங்கள் தொகுதி எம்பியின் நாடாளுமன்ற ரிப்போர்ட் கார்டு. மக்களவை நடந்த 331 நாட்களில் கோபாலகிருஷ்ணன் 245 நாட்கள், அதாவது 74 விழுக்காடு நாட்கள் அவைக்கு சென்றுள்ளார். நீலகிரியில் சுற்றுலாவை மேம்படுத்த வேண்டும், ஊட்டி உருளைக்கிழங்கு ஆய்வு மையத்தை மூடும் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பது உட்பட 36 விவாதங்களில் பங்கேற்றுள்ளார். 17 சிறப்பு கவன ஈர்ப்புகளிலும் பங்கெடுத்துள்ளார். யூரியா இறக்குமதி, கருப்பு பணம் உள்ளிட்டவை தொடர்பாக 632 கேள்விகளையும் எழுப்பியுள்ளார். நீலகிரி தொகுதியின் மேம்பாட்டிற்காக 17 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதில் 17 கோடியே 11 லட்சம் ரூபாயை செலவிட்டுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் 278 பணிகள் பரிந்துரைக்கப்பட்டதில் 202 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. நீலகிரி தொகுதி அதிமுக எம்பி கோபாலகிருஷ்ணன் கடந்த 5 ஆண்டுகளில் பல்வேறு மக்கள் நல திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாக கூறியுள்ளார். அவை என்னென்ன என நமது செய்தியாளரிடம் அவர் பகிர்ந்து கொண்டதை தற்போது பார்க்கலாம். படுகான மக்களை எஸ்டி பட்டியலில் சேர்க்க வேண்டும், நரிக்குறவர் மக்களை எஸ்டி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தேன். அதன் குரல் கொடுத்ததின் காரணமாக படுகான மக்களை எஸ்டி பட்டியலில் சேர்க்காமல் நரிக்குறவர் மக்களை எஸ்டி பட்டியலில் சேர்த்த பெருமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அம்மாவிற்கும் எனக்குமே சாரும். நீலகிரி மக்களுக்கு ஜீவாதாரமாக விளங்கக்கூடிய தேயிலை மாற்றுப்பயிராக விளங்கக்கூடிய உருளைக்கிழங்கு மத்திய ஆராய்ச்சி நிலையம் முத்துரை பாலாடாவிலே உள்ளது. அது 1978ஆம் ஆண்டு துவக்கப்பட்டது. அந்த ஆராய்ச்சி மையத்தை மூட வேண்டும் என்று சொன்னார்கள். ஏன் என்று சொன்னால் நீலகிரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் நீலகிரி, ஈரோடு, திண்டுக்கல் போன்ற 2 லட்சம் பயனாளிகள் பயன்பெறுகின்ற வகையிலே உருளைக்கிழங்கு ஆராய்ச்சி மையம் தொடங்கப்பட்டது. அந்த ஆராய்ச்சி மையம் குஜராத்துக்கு எடுத்து செல்லப்படும் பொழுது அதை உடனடியாக பாராளுமன்றத்திலே குரல் கொடுத்து அதையும் நான் இன்று நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அந்த திட்டத்தும் அவர்கள் கைவிடப்பட்டார்கள், மத்திய அரசு கைவிட. மழைக்காலங்களில், பேருடைய காலங்களில் நமக்கு குன்னூரிலிருந்து மேட்டுப்பாளையத்தை செல்ல வேண்டும் ஒருவழிச்சாலையாக தான் இருந்தது. அதை பாராளுமன்றத்தில் நான் பேசி கிட்டத்தட்ட வெள்ளியங்காடு டு மஞ்சுரை 3வது வழி மாற்று சாலை அமைத்து கொடுத்திருக்கிறேன். என்னுடைய நிதியிலிருந்து 25 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த 25 கோடி ரூபாயிலே முழுமையாக 25 கோடி ரூபாயும் பள்ளிகள், புத்தகங்கள், தடுப்புச் சுவர்கள், மயானங்களுக்கு தடுப்புச் சுவர்கள், ஆரோ வாட்டர், இந்த மாதிரி பல திட்டங்களுக்கு பல தூர்வாறுதல் போன்ற பல திட்டங்களை என்னுடைய முழுமையான தொகை 25 கோடி ரூபாய் நிவர்த்தி செய்திருக்க பெருமை எனக்கு சாரும். நீலகிரி தொகுதியில் 3ஆம் முறையாக களம் காண்கிறார் முன்னாள் அமைச்சரான ராசா. அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் தியாகராஜன் போட்டியிடுகிறார். இந்த தொகுதியின் முக்கிய வேட்பாளர்கள் பற்றிய அறிமுகம் இதோ. திமுக சார்பில் போட்டியிடும் ராசா அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறார். 1996, 1999, 2004ஆம் ஆண்டுகளில் பெரம்பலூர் தொகுதியில் இருந்து எம்பியாக தேர்வானார். 1998இல் அதே தொகுதியில் போட்டியிட்டு தோற்றார். நீலகிரி மக்களவை தொகுதியில் கடந்த 2009ஆம் ஆண்டு வெற்றி பெற்ற ராசா கடந்த தேர்தலில் இதே தொகுதியில் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். மத்திய அமைச்சரவையில் 4 முறை அமைச்சராக இருந்துள்ளார். மன்மோகன் சிங் அமைச்சரவையில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்தபோது செல்போன் சேவையில் 3G சேவை அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் முறைகேடு என தொடரப்பட்ட வழக்கில் ராசாவை டெல்லி நீதிமன்றம் நிரபராதி என விடுவித்தது. அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள தியாகராஜன் அவிநாசி அருகே உள்ள முதலிப்பாளையத்தை சேர்ந்தவர். 1998இல் பொள்ளாச்சி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு எம்பி ஆனார். 20 ஆண்டுகளுக்கு பின் மக்களவைத் தேர்தலில் மீண்டும் போட்டியிடுகிறார். தற்போது அதிமுகவின் திருப்பூர் பொருளாளராக உள்ளார். ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிடும் ராமசாமி ஓய்வு பெற்ற IAS அதிகாரி. நெல்லை மாவட்டம் செய்துங்கநல்லூரை சேர்ந்தவர். கோட்டாட்சியர், துணை ஆட்சியர், மத்திய அரசு செயலாளராக பணியாற்றியவர். பணி ஓய்வு பெறும் முன்பு மகாராஷ்டிர மாநில வேளாண் துறை முதன்மை செயலாளராக இருந்தார். ஓய்வு பெற்ற பின் சென்னை அண்ணா நகரில் வசித்து வருகிறார். மக்கள் நீதி மையத்தின் வேட்பாளரான ராஜேந்திரன் கோவை சிங்காநல்லூரை சேர்ந்தவர். வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார். நீலகிரி மாவட்டத்தில் தனியார் தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் ஆக்கிரமித்துள்ள அரசு நிலங்களை மீட்க கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார்.